கம் டு டே 14 ஆஃப் கோயிங் பேக் டு யூஎஸ். காலையில் என் சொன்னேன் என் அம்மா ஒரு மேட்ரு சொன்னாங்க. இப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு ஜிம்மை சாமிக்கு விட்டுற வேண்டியதுதானு. வேலையில் போன ஓனாவை வேட்டிக்குள்ளே விட்டா மாதிரி நல்லா இருந்த பல்ல கிளீனிங்னு நானே எடுத்துக்கிட்டேன். நேற்று ஃபுல்லாக ஃபைபர் குறைபாடு, இவர் தான் நம்மளை காப்பாற்ற போகிறாரு. அகெயின் லிக்விட் ஃபுட் தான். ஓட்மீல் இறக்கிட்டு டேரெக்டாக கார் கழுவுற வேலைக்கு போயிட்டேன். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வீட்டில் ஒரு பொம்மை வாங்கியிருந்தோம், அதை நல்லா குளிக்கு விளையாடிட்டு இருந்தேன். விளையாடி முடிச்சுட்டு இவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சி, தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு இந்தியா ஃப்ளாகை போட்டு முடிச்சுட்டு சிக்கனையும் சேர்த்து சமைச்சிட்டு லஞ்சை முடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி யூஎஸ் போகிறதுக்கான ஷாப்பிங் டே, அதனால் மஜாவாக ரெடி ஆகிட்டு டேரெக்டாக மேக்ஸுக்கு ஓடிட்டேன். மிரரை பார்த்து சட்டையை கழட்டிட்டு வீடியோ எடுக்கலனா இப்படி. அம்மாவுக்கு காஃபி வாங்கி தந்ததுக்கு ஏதோ அவங்களால முடிஞ்ச வாங்கி தந்தாங்க. சாமான் கடைக்கு போய் அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு நைட்டுக்கு 300 கிராம்ஸ் சிக்கனும் 200 கிராம்ஸ் கோஸோ எடுத்துக்கிட்டேன். டைட் கோக் ஒரு சியர்ஸ் போட்டு சப்ளிமெண்ட் கம்பெனிக்காரங்களாம் ஸ்கூப்பை தூக்கி உள்ளே போட்டுறானுங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவேன். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். கடைசியாக கார்டியோக்கு 4000 ஸ்கிப்பிங் போட்டு முடிச்சுட்டு ஷோல்டர் பம்பை பார்த்தா வெறித்தனமாக இருந்துச்சு. அதோட இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். வரட்டேன்.